Now, we should not forget the fact that we co-sponsored the resolution. ஐநா தீர்மானத்துக்கு நாம் இணை அனுசரணை வழங்கினோம் என்ற உண்மையை மறக்கக்கூடாது. அதனடிப்படையில் அந்த தீர்மான உள்ளடக்கங்களை முழுமையாக பின்பற்ற வேண்டிய கடப்பாட்டை நிறைவேற்றுவதற்கு அரசாங்கம் தயாராக இருக்க வேண்டும். இந்த தீர்மானத்தின் கடப்பாடுகளை நிறைவேற்றுவதற்கான கால அட்டவணை ஒன்றும் இருக்க வேண்டும். 2015 ஆண்டு அக்டோபர் மாதம் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் பின்னர் அமெரிக்காவிலும் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுள்ளது. இதனால் எமக்கு இடையோய்வு கிடைக்கலாம் என்பது உண்மை. புதிய அமெரிக்க ஜனாதிபதியும் அவரது குழுவினரும் முன்னைய அமெரிக்க அரசாங்கத்தைப் போல் ஏனைய நாடுகளின் மனிதுரிமை விடயங்களை ஆக்ரோஷமாக அணுகவில்லை. தற்போதுள்ள அமெரிக்க அரசாங்கம் சிறிது காலம் இலங்கை விவகாரத்தை கணக்கில் கொள்ளாமல் விடலாம். இது அடைய வேண்டிய இலக்கிலிருந்து விடுபட்டு செல்வதற்கு மீண்டும் ஒரு வாய்ப்பாக ஸ்ரீலங்காவுக்கு அமையலாம். இந்த நிலையில் பிரதமர் நாடாளுமன்றத்தில் வழங்கிய உறுதிமொழி மிகவும் முக்கியமானது. காணாமல் போனோரின் பெற்றோர் உறவினர்களின் துயரத்தில் நெருக்கமாக இருந்து செயற்பட வேண்டுமென பிரதமர் கூறியுள்ளார். நிலைமாற்று கால நீதி பொறிமுறையில் காணி விடுவிப்பு முக்கியமானது என சுட்டிக்காட்டிய அமைச்சர் ஹக்கீம், கிழக்கில் இராணுவத்தின் வசமுள்ள காணிகளை விடுவிக்கும் விடயத்தில் மாற்றங்களை அவதானிக்க முடியவில்லை எனவும் விமர்சித்துள்ளார். வலுக்கட்டாயமாக காணாமலாக்கப்படும் சம்பவங்கள் குற்றமாக அறிவிக்கப்பட வேண்டும். அதனுடன் இணைந்ததாக பாதுகாப்பு துறைசார் மறுசீரமைப்பு மேற்கொள்ளப்பட வேண்டும். பாதுகாப்பு துறைசார் மறுசீரமைப்பில் காணிகளின் விடுவிப்பு விடயம் ஏனையவற்றுடன் தொடர்பட்டது. நிலைமாற்று கால நீதி பொறிமுறையில் காணிகளின் விடுவிப்பு முக்கியமானது. குறிப்பிட்ட அளவிலான காணிகள் விடுவிக்கப்பட்டுள்ளன. எனினும் கிழக்கு மாகாணத்தில் உள்ள பாரிய அளவிலான காணிகளில் இராணுவ முகாம்களும் கடற்படை முகாம்களும் அமைக்கப்பட்டுள்ளன. இராணுவத்தினரால் மிகவும் சொகுசான ஹோட்டல்கள் அமைக்கப்பட்டுள்ளன. மக்களின் வாழ்வாதாரமாக காணப்படும் காணிகளில் இராணுவத்தினர் நிலை கொண்டுள்ளனர். மக்கள் காணிகளை பறிகொடுத்துள்ளனர். கிழக்கு மாகாணத்தில் அவ்வளவான மாற்றங்களை அவதானிக்க முடியவில்லை. வெலிகாமம் வடக்கில் சில காணிகள் விடுவிக்கப்பட்டுள்ளன. ஏனைய காணிகளை விடுவிக்கும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. கிழக்கு மாகாணத்தில் உள்ள ஏனைய காணிகளுக்கு என்ன நடக்கின்றது? உதாரணமாக தோப்பூர் கிராமத்தில் 10 வீட்டு திட்டம் இருக்கின்றது. அதில் பல வருடங்களாக இராணுவத்தினர் நிலை கொண்டுள்ளனர். பாதுகாப்பு தரப்பினரால் மக்களின் காணிகள் பாரியளவில் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதால் அந்த மக்கள் படும் துன்பங்கள் குறித்து பார்க்குமாறு பாதுகாப்பு செயலாளரை பல தடவைகள் நான் வலியுறுத்தியிருந்தேன். இந்த காணிகள் பொதுமக்களுடையது. யுத்தத்தின் பின்னர் குறித்த காணிகளை இராணுவத்தினர் வைத்திருப்பது தேவையற்றது. காணாமல் போனோர் அலுவலகத்தை அமைப்பதுடன் பிரச்சனைகள் தீராது. ஜெனீவாவில் வழங்கிய ஏனைய வாக்குறுதிகளையும் பின்பற்ற வேண்டும்.